शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। बन्धो देवः तीव्रो मुदुश्च बन्धो देवः तीव्रो मुदुश्च तत्र असुरसम्पत् साक्षादेव क्लेशहेतुत्वात् तीव्रो बन्धः वैनामप्रतीतिस्तु स्वयम् अक्लेशरूपत्वात् आसुरसम्पदुत्पादकत्वात् मृदुबन्धः तत्र वासनाक्षयेण तीव्रबन्ध एव निवर्तते मनोनाशेन तु उभयम्. बन्धத்தை ரெண்டா பிரிக்கிறார், தீவிரபந்தம் மதுபந்தம். இது எங்க யோக சூத்திரத்திலும் பிரத்ய பஞ்சதயம் இஷ்டா அக்லிஷ்டா ரெண்டா பிரிக்கிறோம். கிளிஷ்டவர்த்தி அக்லிஷ்டவர்த்தி எல்லாமே வெற்றிதான். அதுல ஒரு சிலது சாட்சா பிரதிபந்தகமா இருக்கிறதுனால கிளிஷ்டவர்த்தின்னு சொல்லுது, இது அப்படி இல்லை, அதனால அக்லிஷ்டவர்த்தின்னு சொல்லுது. ஏன்னா எல்லாவற்றையும் நிரோதிக்க வேண்டியது இருந்தாலும் முதல் நிரோதிக்க வேண்டியது கிளிஷ்டவர்த்தி, அதுக்கப்புறம் அக்லிஷ்டவர்த்தி, அப்படி இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இங்கே சொல்லுது. பந்தோ திரிதா தீவிரோ முதுதா தத்திர ஆசுர சம்பத் சாட்சாதேவ கேசகேதுவா தீவிரோ வந்தா ஆசுர சம்பத் கீதை சொல்றது அதுதான். அது சாட்சாதேவ கேசம் கிடையாது, நேரடியா கேசத்தை கொடுக்கறதுனால தீவிரோ வந்தா வேதமாத்திரப்பதிக்கு ஒதுவந்தா. வேதமாத்திரப்பதினா வேதத்தினுடைய பிரதீதினா தெரியது, அவ்வளவுதான். அதனாலே ஒரு கிளேசம் இருக்கு, ஆனா நேரடியா கிளேசத்தை கொடுக்கறதில்லை. வேத பிரதீதியினால இந்த மாதிரி ஆசுர சம்பத்து வரதா இருந்தால் பந்தம் ஜீவபந்தம் கிளேசத்தை கொடுக்கிறது. இது எப்படி பார்க்கணும்? பந்தம்னா எது? கிளேசத்தை கொடுக்கறது பந்தம், அவ்வளவுதான். அது நேரடியா கிளேசத்தை கொடுக்கறது ஏதோ அது கிருஷ்ணபந்தம் தீவிரபந்தம் சொல்லுது. அது எதுன்னு கேட்டா ஆசுர சம்பம். அசுரனுடைய அசுரம் செய்வது அந்த மாதிரி ஒரு சம்பத் இருந்தால், அந்த சம்பத் இருந்தால் சாதாரண விஷய சம்பத் இல்லை, என்னுடைய எதிரிய சம்பத். சாதாரண விஷயம் வேற விதமாக இல்லையா? எவ்வளவு தனசம்பத்தி பிரபுத்துவம் அவிவேகிதா சாதாரண விஷயம் சுபாஷிதம் இருக்கு. எவ்வளவு தனசம்பத்தி பிரபுத்துவம் அடையிறதுக்கு யாரும் இல்லை, பணத்துக்கு குறையில்லை, அனுபவிக்கிறதுக்கு நல்ல சாமர்த்தியம். ஏதாவது ஒண்ணு சரியா இல்லைன்னா கொஞ்சம் அதான் ஒரு பேலன்ஸ் பண்ணலாம். எங்கேயும் ஒரு பிரதிபந்தம் இல்லை. எவ்வளவு தனசம்பத்தி பிரபுத்துவம் அவிவேகிதா ஏகைக்கமொத்த அர்த்தாய இவு என்ற கருத்தையம் ஒன்னொன்னு இருந்தா கூட கஷ்டம்தான், நாலு இருக்குன்னா எப்படி இருக்கும் கேட்கிறார் கவி. அந்த மாதிரி கிளேச ஹேதுத்வா கிளேசத்தை கொடுக்கறதுனால ஆசுர சம்பத்து நேரடியா கிளேசத்துக்கு காரணமா இருக்கிறதுனால தீவிரபந்தம் சொல்லப்படுது. இது துவைத பிரதீதி என்கிறத மிருதுபந்தம். என்ன காரணம்? அந்த துவைத பிரதீதி இருக்கிறதுனால கிளேசம் ஒன்றும் இல்லை, அது எப்படி வாங்கிக்கிறது அதனால அது பார்க்கணும். அது உள்ளுக்குள்ள எப்படி எடுக்கிறது அது பார்த்துட்டு அதுக்கு என்னுடைய கிளேச கேட்கும். அது வேற விதமா இருக்கிறதா இருந்தால் கிளேசத்தை கொடுக்கும், இல்லைன்னா கிளேசத்தை கொடுக்காது. அப்படின்னா எப்படின்னா கிளேச கேதுக்கும்னா ஆசுர சம்பத்துக்கு காரணமா இருந்தார், அந்த துவைத பிரதீதியினால ஒரு ஆசுர சம்பத்தை கொண்டு வரதா இருந்தார். பிரதீதினால ஒண்ணும் இல்லை, அங்க இருக்க அதனால ஒண்ணும் இல்லை, அது எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறது அது முக்கியம். இது அப்படி இல்லை, அது வாங்கிக்கிறது எப்படின்னா வாங்கிக்கிறதுனா அது மனோபாவனை பாவனை வித்தியாசமா இருந்தால் பந்தத்துக்கு தான் காரணமா போயிடும், அது சந்தேகமே இல்லை. அந்த பிரதீதியினாலேயோ அது அனுபவிக்கிறதுனாலேயோ கூட
பந்தம் வராது, கிளேசம் வராது. கிளேசம் வராது. கிளேசம் எப்போ வரும்? ஆசுர சம்பத்தா அனுபவிக்கிறதா இருந்தால், ஆசுர சம்பத்தா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதா இருந்தா, அந்த ஃபார்மேட் எப்படி சேஞ்ச் பண்றது, நமக்குள்ள வேற ஒரு ஃபார்மேட் இருக்க, எது பார்த்தாலும் ஒரு ஆசுர சம்பத்தா கிடைக்கிறதா இருந்தால் அது கிளேசத்துக்கு காரணமாக போயிடும். வந்து என்ன கிடையாது, இங்க பணம் கொண்டு வைக்கிறது, அது அங்கே இருக்க, அது நான் எப்படி கிரகிக்கிறேன் அதை அனுசரிச்சு இருப்போம். எனக்கு எப்படி கிளேசத்தை கொடுக்கிறது, அது எப்படி பார்க்கறது, அது நான் எப்படி அதை வாங்கிக்கிறத, உள்ளுக்குள்ள வைக்கிறத, அது ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லையா? அது கொண்டு வைக்கிறத, கொண்டு போறத, இதனால சொந்தம் வராது, தீவிரமான ஒன்றும் வராது, ஆசுர சம்பத்தனும் வராது. ஆசுர சம்பத்துனா அது எப்படி திருஷ்டி வித்தியாசமா இருந்தாலும் உடனே பந்தத்தை கொடுக்கும். அது கொண்டு வரலன்னா கஷ்டமா போயிடும். அதுதான் பந்தத்தை கொடுக்கணும். அதுதான் அபிப்பிராயம். கிளேசம், கிளேசம் வரும் இல்லையா? யாரும் ஒன்றும் கொடுக்கறது இல்லையே, அதுதான் கிளேசம். பிரத்யட்சமா தெரியுது கிளேசம். ஆங்கிள் வித்தியாசமா இருந்தால் யார் யார் கொடுக்கறத, யாரு கொடுக்கறது இல்லை, இன்னும் பார்க்கணும்னு ஒரு உத்தேசம் வரும். கொடுக்கறதா கொடுக்கறது இல்லையா, கிடைக்கிறதா கிடைக்கிறது இல்லையா, கிடைக்காம இருந்தா ஏன் கிடைக்கிறது இல்லை, கிளேசம். கிளேசம் தானே. அதுல என்ன பண்ணலாம், இதனால என்ன உபயோகப்படுத்தலாம், இன்னும் கிடைக்கிறதுக்கு என்ன வழி, அப்ப அது கிளேசம். ஆசுர சம்பத் இல்லைன்னா தெய்வ சம்பத். சம்பத்தினால ஒன்றும் இல்லை, ஒன்றும் வராது. தத்திர வாசனாட்சயேன தீவிரபந்த ஏவ நிவர்த்ததே மனோநாசேன உபயம். அதுக்காக சொல்றது வாசனாட்சயேன தீவிரபந்தோ நிவர்த்த, தீவிரபந்த ஏவ நிவர்த்ததே. இவ ரெண்டும் நிவர்த்திக்க வேண்டியது, பிரதீதியும் நிவர்த்திக்க வேண்டியது, தீவிரபந்தமும் நிவர்த்திக்க வேண்டியது. வாசனாட்சயத்தினால தீவிரபந்தம் மட்டும்தான் நிவர்த்திக்கிறது, மனோநாசத்தினால உபயம்னா எது, ஆசுர சம்பத்தும் சம்சார பிரதீதி இதுதானே என்ன சொல்றது. தீவிரபந்தம்னா என்ன, ஆசுர சம்பத்து. மிருதுபந்தம்னா என்ன, சம்சார பிரதீதி. இப்போ வாசனாட்சயம் வந்திருக்கோம்னால் ஆசுர சம்பத்து போயிருக்கும், சந்தேகமே இல்லை. ஆனால் சம்சார பிரதீதி இருக்கும், அதுவும் மோட்சத்துக்கு பிரதிபந்தம். அதனால என்ன வேணும், மனோநாசம் வேணும். அதனால மனோநாசம் இல்லாமல் இருக்க முடியாது. மோட்சம் பரியந்தம் போனோம்னா மனோநாசம் வரும். கருகி மனோநாசையும் வரும். அதுக்கு மேல கேட்கலாம், மனோநாசம் பொருள் வாசனாட்சியம் என்ன, இது கேட்க முடியாது. இருந்தாலும் ஒரு சாதாரணமான கேள்வி. மனோநாசேனை வரும் போரும் வாசனாட்சயத்து நிரர்த்தகம். வாசனாட்சயம் நிரர்த்தகம், மனசு கொடுத்துனா எல்லாம் போயிடுச்சு இல்லையா? அப்ப வாசனாட்சயத்துக்காக செப்பரேட் ஒரு பிரயத்னம் தேவையில்லை. அந்த மனசாக கொடுத்துனா போதும், மனசு போடும் அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா போகஹேதுனா பிரபலேன பிராரப்தேன யுத்தாபிதே மனசி வாசனாட்சயத்திய தீவிரபந்த நிவாரணாத்வா போகஸ்ய மிருதுபந்தேனா விபத்தே. என்ன சொல்றார்? போகஹேதுனா பிரபலேன பிராரப்தேன யுத்தாபிதே மனசி. மனசு போனா போதும் இல்லையா? அது எப்படி போகும்? மனசு போனா போதும், அது எப்படி போறது? யுத்தானம் ஒரு மனசுக்கு, மனசு வெளியில் கொண்டு வரும். யாரை கொண்டு வரும்? பிராரப்தம். பிராரப்தேன பிரபலேன, பிரபலமா இருக்கும் இல்லையா பிராரப்தம்? அது எதுக்காக மேல வருது, பொங்கி வருது? அது தன்னுடைய காரியத்தை பண்றதுக்காக. தன்னுடைய காரியம் என்ன? சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கணும். நமக்கு ராகத்வேகங்கள் சுகதுக்கங்கள் எல்லாம் கொடுக்கறது பிராரப்தத்தினுடைய காரியம். அது கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்கறது. நம்ம பிராரப்தத்தை பிளாக் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பிராரப்தத்துக்கே கோபம் வரும். பிரபலேன. ஆனா மனோக்ஷயம், வாசனாட்சயம் வரதா இருந்தால் பிராரப்தம் தனியே போயிடும். வாசனாட்சயம் இல்லை, பிராரப்தத்தை பிளாக் பண்றதா இருந்தா பிராரப்தத்துக்கு நிக்காது, ரோகம் வரும். பிரபலேன பிராரப்தேன யுத்தாபிதே மனசி. யுத்தாபிதம் மேல கொண்டு வருது. யுத்தாபிதே மனசி, மனசை யுத்தாபனம் பண்ணும். அப்பொழுது மனசி வாசனாட்சயத்திய தீவிரபந்த நிவாரணார்த்தத்வா. அப்ப தீவிரபந்தத்தை முதல் நிவாரணம் பண்ணோம், அதுக்காக வாசனாட்சயம் தெரியாது. என்ன சொல்றது? இப்ப தீவிரபந்தம் போயிடுச்சுனால் பிராரப்தம் தன்னுடைய வேலை பண்றதுக்கு
பிராரப்தத்துக்கு சாமர்த்தியம் இல்லாம போயிடும் இல்லையா கேட்டா அப்படி இல்லை. பிராரப்தத்தினால என்ன வருது, சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கணும், அவ்வளவுதானே. அது நீங்க ப்ளோ பண்ண வேண்டாம். கேள்வி என்ன தெரியுமா, பிராரப்தம் நிற்கிறது எதுக்காக நிற்கிறது, சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறது. அப்ப பிராரப்தம் நின்றுட்டே இருக்கும். பிராரப்தம் என்ன பண்ணும் கேட்டா சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறதுக்காக மனசை வெளியில் கொண்டு வரும், வெளியில் கொண்டு வரும். இந்த இந்த லெவல்ல நிற்கும் பொழுது நீங்க ஆசுர சம்பத்தை வெற்றில் இருக்கிறதா இருந்தால் அந்த ஆசுர சம்பத்தை கொடுத்துட்டு போகத்தை கொண்டு வரும். யார பிராரப்தம், பிராரப்தம் போகத்தை கொடுக்கும். எப்படி ஆசுர சம்பத்து வழியா போகத்தை கொடுக்கும். அது இல்லாம பண்ணலாம் இல்லையா, போகத்தை கொடுக்கணும் பிராரப்தத்துக்கு, அவ்வளவுதானே. பிராரப்தம் இருக்கு, பிராரப்தத்துக்கு என்ன வேலை, போகத்தை கொடுக்கணும். எனக்கு ஒரு பிராரப்தம் இருக்கு, அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும், அவ்வளவுதானே. அதை நான் போகங்கள் எல்லாம் அனுபவிச்சாலும் பிராரப்தம் நிமித்தமா வர வேண்டியதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிக்காத விட முடியாது. உன்னை விட மாட்டேன்னு சொல்றேன், பிராரப்தம் அனுபவிக்கிறது என்ன உனக்கு விட மாட்டேன் சொல்றேன். இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, சரி அனுபவிக்கிறேன், ஆனா எப்படி அனுபவிக்கிறேன், ஆசுர சம்பத்து இல்லாம அனுபவிக்கிறேன், அதனால உனக்கு விரோதம் இருக்காது. அது இல்லை, அது உனக்கு அதிகமா இருக்கு. நீ ஆசுர சம்பத்தோட அனுபவிக்கிறதா அப்படின்னா கிளேசத்தை கொடுக்கிற மாதிரி அனுபவிக்கிறதா, சும்மா அனுபவிக்கிறதா. சும்மா அனுபவிச்சுன்னா போதும், கிளேசமா இருக்கிறது அனுபவிக்கணும்ங்கிற உத்தேசம் இல்லை பிராரப்தத்துக்கு. என்ன அர்த்தம் பிராக்டிக்கலா சொன்னா புரியுது. ஒரு வருடம் வந்திருக்கும் காலில், இந்த வருடம் ஒரு பாபத்தினுடைய பலம், ஒரு பிராரப்தம் இருக்க, அந்த வருடம் வர்றதுக்கு ஒரு பிராரப்தம் நான் பண்ணி பாபம் பண்ணி வச்சிருக்கேன், அதனுடைய பலத்தை கொடுத்தாங்க. நான் அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னா அது முடியாது. பிராரப்தம் நீ அந்த வருடம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க, முடியாது. அனுபவிக்காம பலாயனம் பண்ண முடியும். சரி கொடுங்க, வருடம் வந்திருக்கும். இப்போ இந்த வருணத்தை அனுபவிக்கணும்னா அவ்வளவுதானே. விரணம் மூலமா எனக்கு மனசுக்கு ஒரு உத்வேகம் வருது இல்லையா, மனசுக்கு ஐயோ விரணம் வந்திருக்கு, இப்படி ஒரு கஷ்டம், அப்படி வருத்தப்பட்டு விரணத்தை அனுபவிக்கணும் இருக்கா, அப்படி பிராரப்தத்துக்கு இருக்கா. அப்படி வருத்தப்பட்டு அனுபவிச்சாதான் அந்த விரணத்தை அனுபவிச்சதா போயிடும். அப்படி இல்லை, நான் விரணத்தை அனுபவிக்கலாம், அவ்வளவுதான் பிராரப்தத்துக்கு உத்தேசம். அந்த விரணத்தினால வரக்கூடிய துக்கத்தை அனுபவிக்கணும். அந்த துக்காதார அப்படின்னா பெயின் சொல்றது இல்லையா, ஜஸ்ட் பெயின், எனக்கு இங்க வலி இருக்கு, வலி இருக்கு, இல்ல வலி இருக்கு. அந்த வலி மட்டும் இல்ல, வலி மட்டும் இருந்தாலும் போதும் இல்லையா, அந்த பிராரப்தத்தினுடைய ஆயிரத்துல அந்த வலி வந்த அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளோ போட்டு வருது. என்ன வருது, இப்படி ஒரு வலி எனக்கு வந்திருக்கு, எனக்கு இப்படி வந்திருக்கு இல்லையா, நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு இது ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு இல்லையா, கஷ்டம். இது மானசீகமான நெக்ஸ்ட் இதுக்குதான் கிளேசம் பேரு. அந்த கிளேசத்தோட அந்த விளக்கை அனுபவிச்சாதான் பிராரப்தம் திருப்தி அடையும். அப்படி இல்லை, அனுபவிச்சா திருப்தி அடையும். இப்ப கிளேசத்தோடையும் அனுபவிக்கலாம், கிளேசம் இல்லாமையும் அனுபவிக்கும். இந்த கிளேசத்தோட அனுபவிக்கிறது தான் ஆசுரிய சம்பத்து. அந்த ஆசுர சம்பத்து இருந்தால் அது கிளேசத்தோட தான் அனுபவிக்க விடும், இல்லைன்னா முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க, ஆசுர சம்பத்தை நாசம் பண்றதா இருந்தால் வாசனாட்சயத்தினால ஆசுர சம்பத்தை க்ஷயம் வர்ற மாதிரி பார்க்கலாம் சொல்றேன். அப்படி க்ஷயம் வர்ற மாதிரி பிராக்டிஸ் பண்றதா இருந்தால் ஆசுர சம்பத்து போயிடும். அப்படின்னா பிராரப்தம் ஒரு பலத்தை கொடுக்காதா, கண்டிப்பா கொடுக்கும். மகான்களுக்கு ஒரு ரோகம் வராது இல்லையா, அவருக்கு கூட வந்திருக்கு, ரமண மகனுக்கு கூட ரோகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அப்போ அவளுக்கு ஒன்றும் ரோகமோ ஒன்றும் வருது இல்லையா, எல்லாம் வருது இல்லை. அதனால எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் வந்துருக்கு. பகவத்பாதாவுக்கு கூட வந்திருக்குன்னு சொல்றது, ஆதிசங்கர பகவத்பாதா கூட வந்திருக்கு. ஆமா, அப்ப அதனால அது வந்துச்சுன்னா போதும், பிராரப்தத்தினோட கபலம் ஆயிடும். அது நீங்க எப்படி எடுத்துக்கிறது, அதுவும் நான் பிராரப்தத்துக்கு போதை பண்றது இல்லை. பிராரப்தம் அதுதான் சொல்ற,
പ്രാരബ്ധേന യുദ്ധാപിതേ മനസി യുദ്ധാപിതേ സതി വാസനാക്ഷയം பண்ணணும்லையா? வாசனாட்சயத்தை தீவிர பந்த நிவாரணார்த்தத்துவா. உங்களுக்கு வாசனாட்சயம் இருக்குனால் தீவிர பந்தம் வராது. மனசு வெளியே வந்தாலும் நீங்க பிராரப்தம் அனுபவிச்சுருக்கிறவனா இருந்தாலும் உங்களுக்கு வாசனாட்சயம் இருக்கிற வாசனைகள் பலமா இல்லைன்னா தீவிர பந்தம் இருக்காது. பிரதீதி இருக்கும். பிரதீதி இருக்குன்னா என்ன அர்த்தம்? மரணம் இருக்கு, வலி இருக்கு. மரணமும் இருக்கும், வலியும் இருக்கும். இல்லையா படிக்க முடியாது. மரணம் இருக்கட்டும், வலியும் இருக்கட்டும், துக்கம் இருக்கும். துக்கம் வேற, உத்வேகம், ஹர்ஷம் அப்படி சொல்றது கீதையில் வருது. போகத்திய மிருதுபந்தேனா பிறவத்தே. அந்த போகம் நடக்கணும், அவ்வளவுதான். அது மிருதுபந்தமா இல்ல, அந்த பிரதீதி இருந்தா கூட போகம் சுகமோ துக்கமோ அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். அதனால போகம் ஆயிடும். தாமச விற்பிய தீவிரபந்தா. தீவிரபந்தம் என்ன? தாமச விற்பி. இதுதான் நான் சொன்னேன். ஒரு கஷ்டம், ஒரு பெயின் வந்துருக்குனால் அந்த பெயின் தாமச விற்பி இல்லை. பெயின் வந்து துக்கம். அதுக்கு துக்கம் இருக்கட்டும், துக்கத்துக்கு மேல வரக்கூடிய ஒண்ணு இருக்கு, அதுக்குதான் தாமச விற்பி. அதுக்குதான் நான் சொன்னேன் இப்படி ஆயிடுச்சு அந்த எண்ணம் வரும் இல்லையா? அது நம்மளே அது வந்தாதான் டவுனா போயிடும். லோக விவகாரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டவுனா போயிடுச்சு. பல பேர் டவுனா போறதில்லை. சில பேருக்கு பிறகு ஒரு அடி கொடுத்தா சில பேர் இன்னொரு, சில பேருக்கு ரஜோகுணம் மேல வரும். அப்படியே இருக்கு, எல்லாரும் டவுனா போகாது. சில பேருக்கு குரோதம் இன்னும் ஜாஸ்தியா வரும். சாதாரணமா மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சாதாரணமா சொல்றேன். மிடில் கிளாஸ் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள் சொல்லுங்க. சாதாரண விவகாரம். லோ கிளாஸ் பீப்புளா இருந்தால் அடிச்சா அவளுக்கு வீரியம் கூடும், இன்னும் ஜாஸ்தியா வரும். ஒரு அடி கொடுத்தா இன்னும் திருப்பி அடிப்பான். மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்தால் அடிச்சா உடனே மனசு கஷ்டமாகும். அப்படி வரும் இல்லையா? இன்னொரு நிந்த பண்றதா இருந்தால், அவளை ஒரு நிந்திக்கிறதா இருந்தால், திட்டுறதா இருந்தால் உடனே மனசுக்கு கேடம் வரும். நம்மளே எடுத்துருக்கோம். நமக்கெல்லாம் உடனே குரோதம் வர்றதுக்கு முன்னாடி கேடம் வரும். ஒரு கேடம் வரும், கோபம் வருது. சில பேருக்கு என்ன உடனே கோபம் வரும். ரெண்டும் விதமா இருக்கு இல்லையா? ரெண்டும் தாமசம் தான். கேதமா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் ரெண்டும் தாமசம் தான். ஒண்ணு ரெண்டும் தாமசம் இல்லை, அது ரெண்டு ராஜசம், இது தாமசம். சாஸ்திகாரம் தாமசம் ஜாயது பாருங்க. சாஸ்திகாரம் இருக்கிறவங்களுக்கு எந்த கேட்ட உடனே தாமச விருத்தி வரும், கேடும். கேடும்னா இது அழுகிறது எல்லாம் இல்லையா? அப்படி வருது இல்லையா? கொட்டிலே கண்ண என்ன சொல்றது, அப்படி இருக்கும் இல்லையா? ஜலம் கண்ண தாயா வருது, அப்படிங்களா? இது அது ஆனந்த மூலமா வரும். துக்கத்தினால உடனே உடனே ஃபீல் பண்றது இல்லையா? அது தாமசம் இருக்கு. அது பெரிய ஒரு உத்கர்ஷம் ஒன்றும் கிடையாது. உடனே ஃபீல் பண்றது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்குனால், ரொம்ப சென்சிட்டிவா இருக்குனால் அது ஒரு மகான் சொல்ல முடியாது. மகான்க்கு அந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்காது. சின்ன ஒரு ஒரு பின்பற்ற மாதிரி உடனே முகம் போறது, ஐயோ அந்த மாதிரி வர்றது இல்லையா? அது வந்து ஒரு தத்துவம் சொல்ல முடியாது, தத்துவ பிரகடனம் சொல்ல முடியாது. அது சமூகம் தான். உடனே இது வருது, இப்படி ஒன்று இருக்காது, இருக்கக்கூடாது. அது வந்து என்ன சொல்றது, சமூகம் தான், சமூகம் தான். ஏதற்க துக்கேஷ் அனுத்திகமனா இத்தியத்திர என்ன சொல்றது, தாமச விற்பய தீவிரபந்தா, சாத்விக ராஜச விற்பி துவயம் மிருதுபந்தா. மிருதுபந்தம் ஏதற்க துக்கேஷ் அனுத்திகமனா இத்தியத்திர ஸ்பஷ்டீகிருதம். ஆசிரியர் துக்கேஷ் அனுத்திகமனா முகேஷு விகதஸ்பிரஹ வீபராத பயக்ரோத சிலபீர் முனிமுச்சதே. அனுத்விகினமனா துக்கேஷு அனுத்விகினமனா முகேஷு விகதஸ்பிரஹ. இது யாரை பற்றி சொல்றது? சிதப்பிரஜ்யத்துக்கு கேட்டா அதுக்கு பதில் சொல்றது இல்லையா? அப்ப சிதப்பிரஜையுடைய சொரூபத்தை சொல்லும் பொழுது இந்த இல்ல பங்கி எப்படி இருக்கு, அதுக்கு பாக்கியதாரர் எப்படி வியாக்கியானம் பண்றது பாருங்க. துக்கேஷு சத்து அயம் அனுத்விகினமனா வர்த்ததே. அயம் சிதப்பிரஜா, இவர் வந்து சிதப்பிரஜை வந்து எப்படி இருக்கார்? துக்கேஷு சத்து அனுத்விகினமனா சுகேஷு விகதஸ்பிரஹ. இதனால என்ன தெரியுது? துக்கமும் சுகமும் அவருக்கு இல்லைன்னு சொல்லல.
கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி இந்த துக்கேஷு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு பகவத் வாக்கியம் இல்லையா, வியாச வாக்கியம், பகவத் வாக்கியம் கூட சொல்லலாம். துக்கேஷு சத்து அனுபவிக்கணும். என்ன அர்த்தம்? துக்கம் இருந்தாலும் உத்வேகம் இல்லாம இருக்கிறது. அப்ப துக்கம் வருதுன்னு சொல்லல, சுகம் வருதுன்னு கூட சொல்லல. ஆனா என்ன வித்தியாசம்? சுகேஷு விகத சுகா. சுகம் வந்தால் சுகாதார விருத்தி வரும், துக்காதார விருத்தி வரும். ஆனா நம்மளால ஜெயிக்க முடியாது. நமக்கு எல்லாம் துக்கம் வந்தா இன்னொருத்தருக்கு தெரியுது இவருக்கு துக்கம் இருக்கு. ஏன்னா முகத்து வெளியில் வரும். என்ன காரணம்? உத்வேகம் இருக்கு. துக்கம் வந்த உடனே துக்கம் என்ன? துக்கம் அதுக்கு அர்த்தம், அதுக்கு நான் உதாரணம் சொன்ன பெயின் எடுத்துக்கோங்க. அந்த விரணத்தினால வரக்கூடிய அது எல்லாருக்கும் வரும். அது வாதவிதா சரீரத்துல ஒரு விரணம் வந்திருக்குன்னா திரிதோஷ வைஷமியம் வரும். அது சயின்ஸ் தானே. திரிதோஷ வைஷமியம் வரும். அதனால அங்கே ஒரு வாத விகாரம் இருக்கும். அந்த வாத விகாரத்தினால ரத்த சங்கிரமணத்துக்கு ஒரு பிரதிபந்தம் ஏற்படும். அப்போ அதுக்கு பேர் துக்கம். அது இருக்க முடியாதா? சென்சேஷன் இருந்தா இருக்கும். இல்லைன்னா சென்சேஷன் போயிருக்கும். சமாஜ திசையில் துக்கம் இல்லாம இருக்க முடியும். ஏன்னா சமாஜ திசையில் இந்த நெர்வஸ் எல்லாம் நெர்வஸ் இருக்கு இல்லையா, நெர்வஸ் அதெல்லாம் பிளாக் பண்றது, பிளாக் ஆகுது. அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி இருக்கும். அனஸ்தீசியா கொடுக்கும்போது சுத்தமா பண்றது அவ்வளோ. இப்ப அனஸ்தீசியா கொடுத்தா அது சமாதிக்கு துல்லியமாக கேட்கும். அது பார்க்க யோசிச்சு போக வேண்டிய விஷயம். சரி, அந்த நர்வ்ஸ் அந்த இம்பல்ஸ் போறது இல்லையா உள்ளுக்குள்ள பிரெயின்ல, அது பிளாக் ஆயிருக்குன்னா ஒன்றும் தெரியாது. அது பிளாக் ஆகலைன்னா அந்த வலி தெரியும். வலி தெரியாது நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா முகத்து இருக்காது. முகம் பிரசன்னமா இருக்குன்னா வலி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முகத்து ஏன் பிரகாரம் போறது? வலி இருக்கிறதால இல்ல, வலி வந்த அப்புறம் உத்வேகம் வருதுனால. அந்த மாதிரி சுகம் வந்தால் உடனே நமக்கு தெரியும். முகத்துல அந்த ஹர்ஷம் வருது. சுகம் மூலமா வரக்கூடிய ஹர்ஷம், ஆஹா பாவம் வருது இல்லையா, ஆஹா என்பது பாவம் வருது இல்லையா. அதனால அது ரெண்டும் இருக்காதுதான் சொல்றேன். துக்கேஷு அனுபவிக்கிறவன் துக்கம் வருதுன்னு சொல்ல. துக்கம் வரும் ஆனா உத்வேகம் வராது. சுகம் வரும் ஆனா ஹர்ஷம் வராது. துக்கேஷு அனுபவிக்கிறவனா துக்கேஷு விகதப்புனா. அதுதான் இவர் சொல்றார். ஏதற்ற துக்கேஷு அனுபவிக்கிறவனாக இச்சத்திரம் ஸ்பஷ்டீகிருதம். இப்படிதான் ஸ்பஷ்டீகிருதம் பண்ணியிருக்கேன். இந்த வியாக்கியானத்தில் இவர் கோட் பண்றாரு நினைக்கிறார். அந்த இடத்துல பாஷ்யம் எப்படி இது பார்க்கணும். பாஷ்யம் துக்கேஷு அனுபவிக்கிறவனா என்கிற இடத்துல உங்களை அந்த புத்தகம் இல்லை, அது இருக்கா? இது எனக்கு இங்க இருக்கிற வியாக்கியானம். இது இவர் பாஷ்யமே கோட் பண்றார். இது இவருடைய வியாக்கியானம் இல்லை, பாஷ்யமே கோட் பண்றார். இந்த இடத்துல துக்கம் ரோகாதி நிமித்த ஜன்யா ரஜோகுண விகார ரூபா சந்தாபாத்மிகா பிரதிகூலா சித்தவர்த்தி. இது அவருக்கு இருக்கும். ஏதோ சிவபிரஜா இருந்தாலும் இருக்கும். பரவாயில்ல. துக்கம் ரோகாதி நிமித்த ஜன்யா, ரோகாதி நிமித்தத்தினால வரக்கூடிய ரஜோகுண விகார ரூபா சந்தாபாத்மிகா பிரதிகூலா சித்தவர்த்தி. இது வரும். இதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா மனசு இருந்தா உடனே வரும். மனசே இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா சமாதியில் போயிடும். இந்த ரெண்டு இல்லைன்னா சுசுத்தி இருந்தா கூட போயிடும். இப்ப மூணாவது இன்னும் நாலாவது சொல்லலாம், அனஸ்தீசியா மருந்து சாப்பிட்டா கூட போயிடும். இல்லைன்னா அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிருத்திரிம உபாயங்கள் இருக்கலாமே தவிர அகிருத்திரிம உபாயங்கள் வேற இல்லை. இந்த சந்தாபாத்மிகா பிரதிகூலா சித்தவர்த்தி இத்தவர்த்தி வரும். தாதிருஷே துக்கே பிராப்தே சதி அகம் பாபி தீமாம் துராத்மானம் இத்தியனுதாபாத்மிகா தமோகுண விகாரத்வேன பிராந்தி ரூபா சித்தவர்த்தி உத்வேக. இது சங்கர பாஷ்யம், பகவத்பாத பாஷ்யம். தாதிருஷே துக்கே பிராப்தே, துக்கம் வரும் வரலன்னு சொல்லுவா, வந்தால் பிராப்தே சதி அகம் பாபி தீமாம் கஷ்டம், நான் இப்படி ஒரு பாபி ஆயிட்டேன், தீமாம் துராத்மானம் இப்படி ஒரு துராத்மானம் கஷ்டம்,
इत्येवम् अनुतापात्मिक तमोगुणविकार अयं तमोगुणविकार तमोगुणविकारत्वेन भ्रान्तिरूपा चित्तवृत्ति उद्वेग इदक्कु उद्वेगं न इदु भ्रान्तिरूपं ये भ्रान्तिरूपं சொல்றது அதுதான் சொல்றார் यद्यप्ययं विवेकैव आभाति இது கேட்டா அவர் விவேகம் மாதிரி தெரியறது अहं पापी जन्मान्तरस्य दुःखस्य फलम् इदम् अनुभवामि सत्यम வாஸ்தவம் தானே ஜென்மாந்தரத்தினால பண்ணக்கூடிய நாஸ்திகன் இல்லைன்னு தெரியுது பாபின்னு சொல்றது இல்லையா வாஸ்தவம் தானே எத்தியத்தியம் விவேகைவ ஆகாதி இது ஒரு விவேகம் மாதிரி தெரியுது ஆனா எப்படி பிராந்தி நீங்க சொன்னீங்கன்னு கேட்டால் பிரயோஜனாபாவான்னு சொல்லுவோம் यद्यप्ययं विवेकैव आभाति तथापि पूर्वस्मिन् जन्मनि ते तत् पाप प्रवृत्ति प्रतिबन्धकत्वात् सप्रयोजनो भवति इदानीं तु निष्प्रयोजनत्वेन भ्रान्तित्वं वक्तव्यं भाष्यम् என்ன அபிப்பிராயம் புரியுதா அர்த்தம் புரியுதா என்ன அர்த்தம் இந்த விவேகம் இப்போ இருந்து பிரயோஜனம் இல்லை எப்போ அந்த பாபம் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த விவேகம் இருந்தால் அது இருந்தா பாபம் பண்ணாமல் இருந்திருக்கும் பூர்வத்தின் ஜென்மனிக்கே இந்த விவேகம் அப்ப இருந்தால் பாப பிரவൃத்தி பிரதிபந்தகத்துவா அந்த பாபம் பண்ணியிருக்க மாட்டான் பிரதிபந்தகத்துவா பிரயோஜனம் அப்பிரயோஜனம் அதனால பிரயோஜனம் இல்லை இதானீம் நிஷ்பிரயோஜனம் இப்ப என்ன அது பவித்திர என்ன பிரயோஜனம் பண்ண முடியறது என்ன பிராயஷ்சித்தம் பண்ணலாம் இனிமே அந்த மாதிரி பாவங்கள் பண்ணாம இருக்கலாம் இனிமேல் பாவங்கள் பண்ணாம இருக்கலாம் பிராயஷ்சித்தம் பண்ணலாம் இது ரெண்டும் பண்ண முடியலைன்னா கூட உத்வேகம் இல்லாம இருக்கலாம் இவர் பிராயஷ்சித்தம் பண்றது இல்லை இப்பொழுதும் அந்த மாதிரி சஜாதிய பாவங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க உத்வேகமும் பண்ணிட்டு இருப்பாங்க இதனால என்ன பிரயோஜனம் சர்வதா நிஷ்பிரயோஜனம் அதனால சொல்ற சரோபரூபா வாக்கியத்தை பண்ணிருக்காங்க அங்கே இருக்கிற பட்சம் ஏவச்ச துக்கேஷனுஜிக்னவனா இத்தியத்திர பட்டீகிருதம் ஏவஞ்ச பதி மிருதுபந்தஸ்ய அபியுதயத்வா தீவிரபந்தஸ்ய வாசனாக்ஷயேணைவ நிவர்த்தே அனர்த்தகோ மனோநாசேனா அதுக்கு மேல திருப்பி கேள்வி ஏவஞ்ச பதி மிருதுபந்தஸ்ய அபியுதயத்வா இப்படி இருக்கிறது மிருதுபந்தத்தை உங்களால மிருதுபந்தம்னா அந்த பிரதீதி மக்கள் அது இல்லாம இருக்க முடியாது இல்லையா அதனால அபியுதயம் அது ஸ்வீகாரியத்வா வாசனாக்ஷயேணைவ நிவர்த்தே அனர்த்தகோ மனோநாச அப்படி இருந்தா வாசனாக்ஷயம் போறோம் மிருதுபந்தம் போனோம்னா என்ன வாசனாக்ஷயம் இருந்தால் தீவிரபந்தம் போனோம்னா வாசனாக்ஷயம் வரணும் வாசனாக்ஷயத்தினால தீவிரபந்தம் இல்லாம இருக்க முடியும் மிருதுபந்தம் போனோம்னா வழியே கிடையாது மிருதுபந்தத்தை அனுபவிச்சுதான் மிருதுபந்தம்னா என்ன சம்சார பிரதீதி சம்சார பிரதீதினா இந்த விரணத்தினால இருக்கக்கூடிய வழி அதுக்குதான் மிருதுபந்தம் பேரு துக்கம் அது இல்லாம இருக்க முடியாது அப்போ வாசனாக்ஷயத்தினால உபயோகம் இருக்கு ஏன்னா தீவிரபந்தம் இல்லாம இருக்க முடியும் மனோநாசத்தினால உபயோகம் இல்லை ஏன்னால் மனோநாசத்தினால உபயோகம் இருந்தால் என்ன உபயோகம் இருக்கணும் மிருதுபந்தத்தை இல்லாம பண்றதுதான் உபயோகம் மிருதுபந்தம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா ஆரம்பம் இருந்தால் மிருதுபந்தம் இருக்கும் ஜீவன் முக்தனுக்கு கூட ஜீவன் முக்தனா இருந்தா கூட ஜீவன் முக்தனை பத்தி தானே எங்க சொல்றது சித பிரச்சனை காக்காங்க அப்ப ஜீவன் முக்தனுக்கு கூட அந்த வழி இருக்கும் பிரசவமா தெரியல வழி இருக்கும் ஏன் எது இருக்காது உத்வேகம் இருக்காது அவ்வளவுதானே அப்ப இந்த மிருதுபந்தமானது சம்சார பிரதீதியானத ஜீவன் முக்தனால கூட அதை தடுக்க முடியாத இப்படி ஸ்திதியில இந்த மனோநாசத்தினால என்ன உபயோகம் யாருக்குமே உபயோகம் இல்லை அதனால மனோநாசார்த்தம் பிரயத்னோ யர்த்தம் கேள்வி மனோநாசா விரட்சகா பிரயோஜனம் இல்லை ஏன்தான் துர்பல பிராரப்தாபாதிதானாம் அவசியம் பாவி போகானாம் பிரதீகாரார்த்தத்வா சாது போகத்திய பிரதீகார அனிவர்த்தியத்துவம் அபிப்ரேத்திய ஆகும் அவசியம் பாவி போகானாம் பிரதீகாரோ பவேத் யதி ததா துக்கைர்ன நித்யேதம் நல ராம யுதிஷ்டிரா துர்பல பிராரப்த ஆபாதிதானாம்
துர்பல பிராரத்தம். மனோநாசத்தினால என்ன உபயோகம் கேட்டால், மனோநாசம்னா என்ன சொல்றது, மனோவருத்தி இல்லாம அமாதியை அனுபவிச்சுட்டு இருக்கிறது, இதுதான் மனோநாசம். மனோநாசம்னா அந்த மனசே போறது இல்லை. அது அப்பதான் இப்போ விதேக கைவல்யாவத்தில் தான் மனசே போறது. மனோநாசம் என்கிற வேர்டு ரொம்ப கவனிக்கணும். அந்த யதார்த்தம் இல்லை. மனசு என்கிற ஒரு திரவியம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சொரூபேன நாசம். அது சொல்லலை மனோநாசம் தான். மனோவிருத்தி நாசம். மனோவிருத்தி நாசம் என்ன அர்த்தம், சமாதி சித்தவர்த்தி நிரோதம். அந்த சமாத்தியவத்தையே அப்பப்போ பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் மனோநாசாபியாசம். மனோநாசாபியாசம்னா வேற ஒன்றும் இல்லை, அப்பப்போ சமாத்தியவத்தையே இது சமாதி அனுபவிச்சுன்றது. அது நம்மளால முடியாது. கொஞ்சம் சமாதி அனுபவிக்கலாம், அப்படி முடியாது, அது வராது இல்லையா. ஆனா ஜீவன் முக்தனுக்கு அந்த சமாதி அனுபவம் வரும். அவர் திருப்பி அந்த சமாதி அவஸ்தையில் போறது. சமாதி இல்லதான், திருப்பி நிக்ஷேபத்தை செய்வது. அதனால என்ன உபயோகம், அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி இருக்கு. எதுக்காக இதுக்கான மனோநாசம் பேரு. அது எதுக்காக, அதனுடைய உபயோகம் அதுக்கு ஜீவன் முக்தனுக்கு ஒரு உபயோகம் இருக்கு. ஜீவன் முக்தனுக்கு என்ன உபயோகம் கேட்டா, துர்பல பிராரத்தாபாதிகானாம் அவசியம் நாம் போகானாம் பிரதீகாரார்த்தம். துர்பல பிராரத்தினால துர்பல பிராரத்தங்கள் இருக்கும். அதனால சேரக்கூடிய அவசியம் பாவி போகங்கள் சிலது இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அது இல்லாம பார்க்கலாம் சொல்ற. அதுக்கு என்ன அபிப்பிராயம் இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா பண்ணணும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம், அவசியம் பாவி போகானாம் பிரதீகாரோ பவேத்யதி கதா துக்கையம் நிச்சயதன் நல ராம யுதிஷ்டிரா. அவசியம் பாவியா கண்டிப்பா அனுபவிக்க வேண்டிய போகங்கள் யாராலையும் தடுக்க முடியாது. முடியும் நாள் பிரதீகாரம் ஆப்போசிட்டா நிற்கிறது. நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படி நிற்க முடியும் நாள் அவே எதி சதா துக்கையுள்ளம் நித்தியரம் நல ராம யுதிஷ்டிரா. பெரிய மகான்கள், ஆனா அவர்களுக்கெல்லாம் துக்கம் இருந்ததா தெரியுது. நலன், ராமன், தாசரதி, யுதிஷ்டிரன், பெரிய மகாத்மாக்களுக்கெல்லாம் துக்கம் இருந்ததா தெரியணும். அதனால அவசியம் பாவி போகங்கள் அனுபவிக்காம இருக்க முடியாது. ஒரு உதாரணம் காமிக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா பண்ணலாம். அப்புறம் பாருங்க, இன்னும் இலக்கியம் இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சுக்கொள்ள தயவும் ஜீவன் முக்தின் பிரதி வாசனாட்சய மனோநாசயோகோ சாட்சாத் சாதனத்வா பிராதான்யம் தத்துவஜானந்து உபயோகாதானத்தேன விவகிதத்வான் உபகர்ஜனம். இப்ப ஜீவன் முக்தனை சம்பந்தம் சொல்லும்போது எப்படி சொல்லணும், தத்துவஜானம் அவருக்கு வந்திருக்கு. தத்துவஜானம்னா சுதி இதனால வர வேண்டிய அகண்டாகார சாட்சாத்காரம் வந்திருக்கு. அந்த அப்புறம் அவர் எதுக்காக நிற்கிறார், மனோநாசத்துக்காக நிற்கிறார். வாசனாட்சயத்துக்காக மனோநாசத்துக்காக நிற்கிறார். அதனால வாசனாட்சய மனோநாசயோகம் சாட்சாத் சாதனத்வா பிராதான்யம். மனோநாசமும் வாசனாட்சயமும் வந்துட்டே இருக்கும். அதனால அந்த ஜீவன் முக்தி அவசியம் அப்படி நிற்கிறாரு. தத்துவஜானத்து உபயோத்பாதன விவகிதத்வா உபகர்ஜனம். ஜீவன் முக்தனுக்கு தத்துவஜானம் இதுக்கு ரெண்டுக்கும் காரணம். தத்துவஜானம் வந்தால் அதுக்கப்புறம் மனோநாசத்துக்காகவும் வாசனாட்சயத்துக்காகவும் பிராக்டிஸ் பண்ணலாம். தத்துவஜானம் முதல் வரும். அப்போ தத்துவஜானம் இதுக்கு ரெண்டுக்கும் காரணமா இருக்கிறதுனால உபகர்ஜனம். அப்பதான் தத்துவஜானத்தை வாசனாட்சயத்துவம் பகுதா சுதோ சூழலே. தத்துவஜானமாக வாசனாட்சயத்துக்கு காரணம் என்கிறது ஸ்ருதியில் நிறைய இருக்கு. ஞாத்வாதேவம் சர்வ பாஷாபஹானி அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா வீரோ ஹர்ஷசோகோ ஜஹாதி கரதி சோகம் ஆத்மவித தத்ர கோமோகா கர்ஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதः ஞாத்வா தேவம் உச்சதே சர்வபாஷை இதி. எல்லாருமே ஞாத்வா இருக்கு. ஞாத்வா தேவம் சர்வபாஷாபஹானி ஞாத்வா தத்துவஞானத்துக்கு காரணம் தெரியுது. அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா இருக்கு. அங்கே ஞாத்வா அதே அர்த்தத்துல மத்வா இருக்கு. வீரோ ஹர்ஷசோகோ ஜஹாதி கரதி சோகம் ஆத்மவித ஆத்மஜானி சோகம் கரதி தத்திர கோமோகா கஹ சோகா ஏகத்துவம் அனுபஷ்யதः ஞானதः ஞானத்தை சொல்றார்.
ஞாத்வா தேவம் முக்கியரே சர்வபாதி எல்லா இடத்திலும் ஞானம் காரணம் சொல்லுது. மனோநாச ஹேதுக்கு தத்துவஞானத்தை சுற்றி சித்தம். அடுத்தது மனோநாசத்துக்கு தத்துவஞானம் காரணம் எங்க தெரியுதுன்னு கேட்டா அடுத்தது அதுக்காக சொல்றது வித்யா தசாம் அபிப்பிரேத்த இதம் சூழலே எത്ര சொத்து சர்வம் ஆத்மைவாகு தேன கம் பற்றியே தேன கம் விக்ரே இத்தியாதி. சர்வம் ஆத்மைவாகு இத்தியாதி சர்வம் ஆத்மைவாகுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாதித்தம் நடக்குது. அப்பொழுது தேனகம் விக்ரே இந்திரிய விருத்திகள் எல்லாம் போறதுன்னு சொல்றது. இந்திரிய விருத்திகள் ஒன்றும் இல்லைன்னா மனசு வேணும் இது சொல்ல வேண்டியது. கௌடபாதாச்சாரியாஸ்து ஆகு ஆத்மசத்தாரோதேன ந சங்கல்பயதே யதா ஆத்மனஸ்தாம் சதா யாதி விராட்யா ஆவே ததக்ரஹ. ஆத்மசத்தாரோதேன ந சங்கல்பயதே யதா அத்தஹ அமனஹ தாம் யதா யாதி விராட்யா ஆவே ததக்ரஹ. கிராஹ்யம் இல்லாம இருக்கிறதுனால கிரகமும் இல்லைன்னு சொல்லுது. எப்போ அமன மனசு இல்லாம இருக்குது. ஆத்மசத்தானுரோதேன சங்கல்பயதே இதா இந்த ஆத்மசத்தையை வைக்கின்ற சங்கல்ப விகல்பங்கள் எல்லாம் போயிருந்தால் ந சங்கல்பயதே இதா அமனஹ யதா அமனஹ ந சங்கல்பயதே தாம் சதா யாதி கிராஹ்யாபாவே ததக்ரஹ. தாம் சத்தாம் தாம் ஸ்ரீலத்தின் ஆத்மசத்தாம் சதா யாதி பிராப்னோதி கிராஹ்யாபாவே ததக்ரஹ. விஷயங்கள் கிடைக்கிறது இல்லை. அதனால என்ன தெரியுது? மனோநாசத்துக்கு தத்துவஞானம் காரணம் தெரியுது. ஆத்ம தத்துவஞானத்தினால மனோநாசத்தை கௌடபாதாச்சாரியார் கொடுத்து ஜீவன் முக்தேர் வாசனாட்சய மனோநாசா இவ விதேக முக்தேகே சாட்சாத் சாதனத்வா ஞானம் பிரதானம். ஜீவன் முக்திக்கு வாசனாட்சயவும் மனோநாசமும் எப்படி காரணமோ அந்த மாதிரி விவேக முக்திக்கு சாட்சாத் சாதனமா இருக்கிறதுனால தத்துவஞானம் பிரதானமா இருக்கு. ஞானாவேவது கைவல்யம் பிராப்ததே ஏன முச்சதே இது சுதே. இதெல்லாம் பிரசித்தம். ஞானம் மோட்சத்துக்கு காரணம் வேற ஒன்று. கேவலத்தை ஆத்மனோ பாவா கைவல்யம். கைவல்யம்னா மோட்சம். மோட்சம் எப்படி அர்த்தம் கிடைக்குது? கேவலத்தை பாவ கைவல்யம். கேவலத்தை ஆத்மனா பாவா கைவல்யம். அந்த கைவல்யம் என்கிற பதமே அத்வைதத்துல சுரசமா இருக்கு. கேவலம் ஆத்மா மட்டுமா இருந்தால் கைவல்யம் இல்லைன்னா கைவல்யம் இல்லை. கைவல்யம் என்கிற பதம் எத்தனை தெரியுது. சுதிஸ்மதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? கைவல்யம் கேவலம் இன்னொன்னு அபேட்சிக்கிறது. மற்ற வசத்துல எங்க போனாலும் பரமாத்மா அபீனம். மோட்சத்துல இருந்தா கூட பரமாத்மா அபீனமா இருக்கு இல்லையா? அப்ப கேவலத்தும் இல்லை, சுதந்திரத்தும் கிடையாது. கேவலத்தை ஆத்மனோ பாவ கைவல்யம் தேகாதி ரகிதத்துவம் தத்த ஞானாதேவ பிராப்யதே. சதேகத்துவ அஜான கல்பிதத்வேன ஞானைக நிவர்த்தித்வா. சதேகத்துவம் ஆத்மாவுக்கு தேக சம்பந்தம் வந்தது அஜானத்தினால. அதனால அஜானம் போயிடுச்சுன்னா ஆத்ம தேக சம்பந்தம் போயிடுச்சு. அதனால ஞான நிவர்த்தித்வா மிச்சா. ஞானாதேவா இத்தேவகாரேன கர்ம வியாபர்த்தி. கர்மத்தினால இல்லைன்னு சொல்றது. கர்ம வியாபர்த்தியே பண்றது. மோட்ச காரணம் கர்மம் கிடையாது. இன்னும் சுதியில் இருக்குன்னா கர்மனா ந பிரஜையா அனேனா தியாகேன இதே அமிர்தத்துவமானது. எத்து ஞானசாஸ்திரம் அனபியசிய யதாசம்பவம் வாசனாட்சய மனோநாசம் அபியசிய சகுணம் பிரம்ம உபாஸ்தே ந பக்த கைவல்யம் அஸ்தி லிங்கதேசத்தை அனபாயா. சூக்மதிகளும் போறதில்லை. இப்போ எத்து ஞானசாஸ்திரம் அனபியசிய தத்துவசாஸ்திரத்தை படிக்காமல் யதாசம்பவம் வாசனாட்சய மனோநாசம் அபியசியா மனோநாசத்துக்காகவும் வாசனாட்சயத்துக்காகவும் அபியாசம் பண்றது பண்ணிட்டு பண்ணாம இல்லை, அது பண்றது. ஆனா தத்துவசாஸ்திரத்தை படிக்கிறது இல்லை. தத்துவத்தை ஜெயிக்கிறதுக்கு பிரயத்னப்படுறதுலே வச்சுக்கிறோம். நகத்திய மோட்சம் மெடிடேஷன் மட்டும் இருந்தால் வாசனாட்சயத்துக்காக பிரயத்னப்பட்டாலும் வாசனையெல்லாம் போறது போட்டும் லிங்கு கிட்ட மனசு போவாங்க. அது சொல்றாங்க
எத்து ஞானசாஸ்திரம் அனபியசிய ஞானசாஸ்திரம்னா இன்னும் உபனிஷத்து அதனுடைய அபியாசம் என்ன தாற்பயம் உதாரணம் அனபியசிய யதாசம்பவம் வாசனாக்கிரய மனோநாசம் அபியசிய அது ரெண்டும் அபியாசம் பண்றது சகுணம் பிரம்ம உபாசே சகுண பிரம்ம உபாசனத்தை பண்றது பக்தியோட இருக்க இருந்தாலும் பக்திய கைவல்யம் பக்தி அங்கே கொண்டு வருது. ஆனா இது கைவல்யம் இல்லையே. உத்கிருஷ்ட லோகத்துல போறது எப்படி கைவல்யமா இருக்கும்? ஆமா, அதுக்கப்புறம் தத்துவஞானம் கிடைக்கணும் இல்லையா? அப்ப அங்கேயாவது அபியாசம் பண்ணணும். இங்க பண்ணலைன்னா அங்க பண்ணணும். अतः एवकारेण तौ अपि व्यावर्त्येते केवल मनोवासनाक्षयौ அதனாலேயும் கைவல்யம் கிடையாது வியாவர்த்தனம் பண்றது ஏவகாரேன ஏன முச்சியதே இச்சர்ச்சை அயமர்த்தம் ஏன முச்சியதே எங்க இருக்கு ஞானாதேவது கைவல்யம் பிராப்ததே ஏன முச்சியதே புரியுது இல்லையா ஞானாதேவது கைவல்யம் பிரசித்தம் எப்படி பிரசித்தமாயிருக்குன்னா பல பேருக்கு அது மோட்டோ ஞானாதேவது கைவல்யம் மோட்டோ வச்சிருக்கோம் மோட்டோ இருக்கு இல்லையா ஏ வாக்கியம் பல இன்ஸ்டிடியூஷன் சின்ன சின்ன இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இருக்கிறார் ஞானாதேவது கைவல்யங்கிறதே வச்சிருப்பார் அது அதுக்கப்புறம் அவருக்கு தேவையில்லைன்னா விட்டுருவார் ஞானாதேவது கைவல்யம் பிராப்ததே ஏன முச்சதே இது ஸ்மிருதே அங்க ஏன முச்சதைன்னா என்ன அர்த்தம் ஏன முச்சதை கைமர்த்தம் ஏன ஞான பிராப்தி प्राप्ति बलत्वेन प्राप्ति ये तपा है प्राप्ति बलत्वेन मिलता है ये எப்படி இருக்கு प्राप्ति केवलत्वेन ज्ञान प्राप्ति केवलत्वेन समझे ज्ञान प्राप्ति केवलत्वेन அந்த சரியான பாடத்திலே போட்டுருக்காங்க இருக்குங்க கீழே போட்டுருக்கோம் அதுதான் உங்களுக்கு ஞான பிராபித கேவலத்துவம் ஞானத்தினால அந்த கேவலத்துவம் கிடைக்கிறது கிடைக்கிறது இல்லை கேவலத்துவம் இருக்கிறதே வெளிவருது அதனால ஞான பிராப்தி பலே கேவல பிராபித கேவலத்துவேனா கிருஷ்ண பிரதிபந்தாம் முக்கியதே ஞானாதேவது கைவல்யம் ஞானத்தினால கேவலத்துவம் கிடைக்கிறது ज्ञानादेव कैवल्यं प्राप्यते ज्ञानादेव कैवल्यं प्राप्यते न तु कर्मणा न वा केवलेन वासनाक्षयेण अनेन वा मनोनाशेन वा किन्तु ज्ञानादेव कैवल्यं प्राप्यते येन उच्यते येन एन्नर्थम् अन्त ज्ञानत्तिनाल किडच्च कैवल्यत्तिनाल ज्ञानप्रापित केवलत्वेन तत्त्वबन्धात् विमुच्यते கிருஷ்ணபந்தம் என்ன தீவிரபந்தம் மிருதுபந்தம் ரெண்டா சொல்றது இல்லையா தீவிரபந்தம் முன்னாடியே போயிடுச்சு தீவிரபந்தம் முன்னாடியே போயிருக்கலாம் ஞானம் இல்லாமையும் வாசனாட்சயத்தினாலையும் தீவிரபந்தம் போயிடும் மிருதுபந்தம் இருக்கே அது என்ன அந்த பிரதீதி இருக்கிறது இல்லையா அது போனோம்னா மனோநாசம் எல்லாம் வரும் ஞானமும் இருக்கலாம் அப்போ கிருஷ்ணபந்தா விமுச்சியதே திதி சரதி சோகம் ஆஸ்பயம் சம்சாரத்தை எப்படி சொல்றது இல்லையா நான் ஒரு கேள்வி கேட்டேன் முடிக்கிறேன் சம்சாரா எதி சத்தியா தரிகி ந நிவர்த்தேன என்ன சத்தம் முடிக்கிறார் சத்தியமாக இருந்தால் அத்வைத கிரந்தங்கள் இருக்கக்கூடிய பிரசித்தமான ஒரு என்ன சொல்றது சம்சாரா சத்தியா மற்றவா சொல்றாரு சம்சாரம் சத்தியம் உடனே அத்வைதி என்ன சொல்லுவா இல்ல எதி சத்தியா சம்சாரம் சத்தியமா இருந்தால் நிவர்த்தேவா அதுக்கு நிவர்த்தி இருக்காது நிவர்த்தி உங்களுக்கும் இஷ்டம் இல்லையா எனக்கு மட்டும் இல்ல சம்சாரம் நிவர்த்தி வேணும் அதுக்காகத்தான் மோட்ச சாஸ்திரம் வந்திருக்கு எங்க விஷயத்தில் அபிப்பிராய வித்தியாசம் யாருக்கும் இல்லையே அப்போ சம்சாரா எதி சத்தியா ந நிவர்த்தேதா அதனால சத்தியம் சொல்லக்கூடாது நிவர்த்தி வேணும்னால் அத சத்தியம் சொல்லக்கூடாது இது அத்வைதிகள் சொல்றது உடனே அவா கேட்பாங்க ஏன் அப்படி சொல்றது
சத்தியமா இருந்தா நிவர்த்தி வராதா? தரணம் பண்ண முடியாது, சம்சாரத்தினுடைய தரணத்தை பண்ண முடியாது. இப்போ தரணம் பண்றதுனால தாண்டி போறது கரதி சோகம் ஆத்மீது. சோகத்தை தரணம் பண்றது, தரணம் பண்றதா இருந்தால் அது சத்தியமா இருந்தால் தரணம் பண்ண முடியாது. சத்தியமா இருந்தால் நிவர்த்தி வராது. நிவர்த்தினா நாசம் தானே. நாசம் வருதா இருந்தால் சத்தியமா இருக்கக்கூடாது இருக்கா? என்ன அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பாலம் இருக்கு, பாலம் விட்டு தெரிய முடியாது. அந்த பாலம் வழியா நதியை தரணம் பண்றது, நதியை தரணம் பண்றது இல்லையா? இப்ப நதியில் தீர்த்தா அக்கரே கட்டதி, நதியை தாண்டி அங்க போறது. தரணம் பண்றதுனால நதி அசத்தியமாயிடுதான். புரியலாம் கேட்க. தரணம் பண்றதா இருந்தால் அசத்தியமாக இருக்கு. அந்த மாதிரி இது சம்சாரம், இது தாண்டி லோகாந்தரத்துல போறது. இப்படி வச்சுக்கோங்க. தரணம் சம்சார தரணம்னால் இந்த சம்சாரத்தில் திருப்பி சரீரம் எடுத்துட்டு வர வேண்டியது இல்லை. அந்த நிலைமையில வேற எங்கேயோ உத்கிருஷ்ட லோகத்தில் போறதும் தரணம் சொல்லாம. அப்ப தரணம் பண்றதுனால தரணம் பண்றதா இருந்தால் அது சத்தியமா இருக்க முடியாது. எப்படி சொல்றது? சத்தியத்தை தாண்டி மேல போக முடியாது. அந்த மாதிரி சத்தியமா இருந்தால் நாசம் வராது. அது எப்படி இங்க இருக்க கொஞ்சம் அப்புறம் அதுக்கு நாசம் வரும். அப்படின்னு இப்ப இருக்கு இல்லையா? அதுக்கு அதனால என்ன வருது? வியாபாரியை பத்தி அதெல்லாம் நீங்க அப்புறம் பேசுறது, அதெல்லாம் உங்களுடைய ஒரு மேஜிக் வாக்ஜாலம். வியாபாரிக சத்தா, பாரதார்த்திக சத்தா, அதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்புறம் சொல்லுங்க. தரணம் பண்றதா பண்ணணும்னா அசத்தியமா இருக்கணும் என்ன நிர்பந்தம். நதியும் தீர்த்துவா தேவதத்தா அக்ரே கட்டதி, நதி நிச்சா முடியாது. தரணம் பண்றதுனால நிச்சயம் சொல்ல முடியுமா கேட்க? அது அங்க பதில் சொல்லுவோம். அதுவும் அதனால சரியா? அதனால அது வேற, அது வேற இருக்கு. அதுல அப்புறம் அது வேற. அதுக்கு நான் வித்தியாசம் சொல்றதுக்கு வேற வழி இருக்கான்னு நான் கேட்கல. இப்படி ஒரு வழி சொல்றது இல்லையா? நீ தரணம் பண்ணி போக வேண்டியதுனால இது சத்தியமா இருக்கக்கூடாது, சத்தியமா இருந்தால் தரணம் பண்ணி போக முடியாது. இப்படி ஒரு யுக்தி இருக்கு இல்லையா? அதுக்கு மேல கேள்வி. நதியே தரணம் பண்ணி அங்க போறது நதி நிச்சயா, அதனால நதி நிச்சயம் சொல்ல முடியுமா? உங்களுடைய சித்தாந்தம் சித்திச்ச அப்புறம் எல்லாமே நிச்சயா, நதி நிச்சயம், அது வேற விஷயம். தரணம் பண்றதுனால நிச்சயம் சொல்ல முடியுமா கேள்வி. பதில் சொல்லுவோம். வெயிட் சமாதானம் சொல்லலாம். வெயிட் சமாதானம் ஸ்ருதி எப்படி தரணம் பண்ணணும் சொல்றது? ஞானேன தரதி, கிரியா தரதி. ரெண்டு விதம் தரணம் இருக்கு உலகத்துல. ஞானேன தரதி என்கிற சொல்லு அது வேற தரணம். கிரியா தரதி, ஒரு கிரியையினால தரணம் பண்றதுனால் நீங்க சொல்றது வாஸ்தவம். இந்த சம்சாரத்தை தரணம் பண்றதுக்கு ஸ்ருதி ஒரு கிரியையை சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தால் நீங்க சொல்றது வாஸ்தவமா நான் ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு கிரியை இப்படி பண்ணுங்க உங்களுக்கு சம்சார தரணம் வரும் அப்படி சொல்லி சொல்றதா? பண்ணும்போது சொல்லும் பண்ணி ஏதோ ஞானத்துக்கா ஞானேன கரதி சோகம் ஆத்ம வித்த வித்து வித்த வரைக்கும் இருக்கு. ஆத்ம வித் ஆத்ம ஞானி. அவர் சொல்லி என்ன சொல்ற? தரணம் பண்றதுக்கு ஞானத்தை உபாயமா காமிக்கிறது. நபு கிரியா, கிரியையை உபாயமா காமிக்கிறது இல்லை. ஞானம் வர்றதுக்கு கிரியை வேணும். ஆனா சம்சார தரணத்துக்கு கிரியையே உபாயமா காமிக்கல சொல்லி. அப்போ என்ன காமிக்கிறது? ஞானத்தை உபாயமா காமிக்கிறது. இதுவே பாருங்க, ஞானத்தினால தரணம் பண்ணணும்னா அந்த வஸ்து நிச்சயம் இருக்கு. சத்தியத்தை ஞானத்தினால தரணம் பண்ண முடியாது, கிரியையினால தரணம் பண்ணலாம். நீங்க நதி தாண்டி போறது எப்படி? நடந்த இப்படி ஞானத்தினால நதி தாண்டி போறதா? அப்படி இல்லை, அது நிச்சயானதி தான்.
இப்போ ஒருத்தர் நதி தாண்டி எப்பவும் வந்துருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு நதி தாண்டி வரல, நான் இங்கே தான் இருக்கேன்னு ஒரு கிரகம் வந்துருக்குன்னு சொல்லுங்க, நினைக்கிறோங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், இல்லப்பா கண்ணு திறந்து பாரு, இது ஞானத்தினால தரலாம், இங்க வந்துருக்கும் தெரியல, அங்கே நிற்கிறேன்னு ஒரு கிரகம் வந்துருக்குன்னா வச்சுக்கோ. இது வந்து மாதிரி ஞானத்தினால தரணம் பண்ணணும் சொல்லுங்க, சொல்லி கிரியையினால தரணம் பண்ணணும் சொல்லுங்க. அதனால ஞான நிவர்த்தியம் எங்க இருக்கோ அங்க நிற்காத்தம், கிரியா நிவர்த்தியத்தினால நிற்காத்தம் சொல்ல முடியாது. இது ஒரு நிற்காத்த லட்சம் அப்படின்னு சொல்லி நாங்க படிக்கிறோம். ஞான நிவர்த்தியம் நிற்காத்தம், எது ஞான நிவர்த்தியமா இருக்கோ அது நிச்சயம் சொல்லணும். நீங்க கொடுத்த உதாரணம் ஞான நிவர்த்திக்கு இல்ல, கிரியா நிவர்த்தி, கிரியையினால தாண்டி போறது. பாலத்துக்கு மேல நடந்து போனோம், கிரியையினால தாண்டி போறதா இருந்தால் நதி நிச்சயம் ஆயிருக்கான்னு அவசியம் இல்லை. ஆனா ஞானத்தினால நிவர்த்தி பண்ணணும்னா அந்த வஸ்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஞானத்தினால நிவர்த்தி வருதுன்னு என்ன அர்த்தம்? வேற விதமா தெரியறது, அவ்வளவு வேற விதமா தெரியறது, வாஸ்தவம் தெரியணும். அது எந்த வரைக்கும் தெரிஞ்சது அபத்தம் தெரிஞ்சு போதும். அவ்வளவு அந்த தெரிஞ்ச உடனே எனக்கு நிவர்த்தி வரணும்னால் அந்த வரைக்கும் எது தெரிஞ்சிருக்கோ அது அபத்தியமா இருக்கும். இல்லைன்னா தெரிஞ்ச உடனே எப்படி நிவர்த்தி வருது? நதியோட அந்த ஷோர் அங்கே இருக்கா, இங்கே இருந்து தெரியல, அங்கே இருக்கா தெரியல, உடனே தாண்டதா? இதுக்கு மேல தெரிய வேணும். அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் கிரியை பண்ணி சம்சாரத்தை தாண்டணும் சுற்றி சொல்றதா இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லை, தெரிஞ்சா உடனே சம்சாரம் இருக்கு. இப்படி ஆயுதம் சொல்லி இருக்கு இல்லையா? இப்ப இங்கேயே கோட் பண்ணியிருக்கான், ஞாபகா உடனே நிறுத்து, ஞாபகா உடனே நிறுத்த பார்க்க முடியும். பற்றி எங்க வேணாலும் என்ன பண்றோம், ஞாபகா இருக்கா உடனே நிவர்த்தி பார்க்க முடியும். அதனால காரியகாரண பாவம் தெரியறது ஞானம் நிவர்த்திக்காது. எங்க ஞானம் நிவர்த்திக்கு காரணமா தெரியறதோ அங்க நிவர்த்திய பதார்த்தத்தை நிச்சயாத்வம், எது நிவர்த்தியமா இருக்கோ அது நிச்சை நொட்டுதான் ஆகும். நாசத்திரத்தில் இப்படிதான் ஞானத்தினால நசிக்கும். நான் ஞானத்தினால எப்படி நசிக்கும்? இதை ஞானத்தினால நசிக்கும். கரணம் வச்சுக்கோங்க, ஆனா அது மோட்சம் ஜென்யமா இருக்காத. அதனால ஞானத்தை கரணத்தும் ஔபச்சாரிகம் சொல்லணும். ஞானம் மோட்சத்துக்கு காரணம், மோட்சம் காரியமா கேட்டா மோட்சம் காரியம் சொல்ல முடியாது. அந்த ஞானத்தினால அவித்யா நிவர்த்திங்கிற காரியத்தை வச்சுட்டு மோட்சம் காரியம் சொல்ற மாதிரி. ஏன்னா ஞானம் சாதனம் எப்படி, மோட்சம் அகாரியம் தானே உங்களுடைய சித்தாந்தம் பிரசித்தமா இருக்கு. ஆனா காரியம் சொல்றது எந்த அர்த்தத்துல வாஸ்தவ காரியம் இல்லை. ஞானத்தினால அவித்யா பிதான அபநய மாத்திரம் சொல்றது இல்லையா? அந்த அவித்யா பிதானம் இருக்க அது ஒரு கல்விதான் இருக்கட்டும். ஆனா ஞான சமசத்தாகும் அல்ல. வரவேண்டிய ஞானத்தினால அவித்யோட நிவர்த்தி வருது, அது நிவர்த்தி ஒரு காரியம் தானே. அது வச்சுங்க மோட்சம் காரியம் சொல்றமே தவிர மோட்சமும் காரியம் இல்லை. ஆனா அதுக்காக ஞானம் சாதனம் சொல்றது உண்டு. ஞானம் சாதனம்னா எதுனா என்னபவதி தத்து சாதனம், ஏன் ஜாயதே இல்லை. அப்படி ஒரு காரியகாரண பாவம் சொல்றது இல்லை. எதுனா என்னபவதி தத்து சாதனம், ஏன் நபவதி எது உற்பத்தியிலே இல்லை. அப்படி இல்லை. இதுவும் ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப ஜீவனும் அனாதி, அவித்தியும் அனாதி. ஆனா அவித்தியம் இல்லாம ஜீவன் இருக்காது சொல்ல முடியும். ஆனா அவித்தியிலிருந்து ஜீவன் ஜென்யமா அப்படி இல்லை. இதுக்கு பிரயோஜன பாவம் சொல்லுவோம் சாஸ்திரத்துல. ஜென்ய ஜனக பாவம் இல்லாம இடத்துல எங்க இல்லையோ அங்க பிரயோஜன பாவம் வார்த்தை சொல்லுவோம்.